यो वै वेदाहुं च बृहणोति तस्मै तंहदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्यासम्प्रदायकर्तृभ्यो वंशऋषिभ्यो महत्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहितः प्रज्ञानगणः प्रत्यगर्तो ब्रह्मैवाहमस्मि। ओं ब्रह्मानन्दं परमसुखदं केवलं ज्ञानमूर्तिं द्वन्द्वातीतं गगनसदृशं तत्त्वमस्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलमजलं सर्वदी साक्षिभूतम् भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। ओं सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओं शान्ति शान्ति शान्तिः। नमः श्री शंकरानंत गुरुपादाम्बुजन्मने सविलासमहामोह ग्राहग्रासैककर्मणे। பஞ்சதசி 7வது அத்தியாயம் திருப்தி தீபம் 59வது ஸ்லோகம் படிக்கணும். தசமக்க இதி பிரஸ்னே த்வமேவேதி நிராக்ருதே கணயித்வா ஸ்வேன சக ஸ்வமேவ தசமம் ஸ்மரேத். தசமக்க இதி பிரஸ்னே த்வமேவேதி நிராக்ருதே கணயித்வா ஸ்வேன சக ஸ்வமேவ தசமம் ஸ்மரேத். பஞ்சதசி 7வது அத்தியாயம் திருப்தி தீப பிரகரணம். இதில் 58 ஸ்லோகம் வரைக்கும் பார்த்துருக்கோம். இதில் 7 அவஸ்தையை சொல்லி அதில் அந்த பரோட்ச ஞானம் அபரோக்ஷ ஞானங்கிறத விளக்கிக்கிட்டு இருக்கார். இதில் இந்த 10வது மனிதன் உதாரணத்தை வச்சுக்கிட்டு இந்த 7 அவஸ்தையை சொல்லி அதில் முக்கியமாக பரோட்ச ஞானம் அபரோக்ஷ ஞானம். இதன் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கிறது சோக நிவர்த்தி திருப்தி பிராப்தி. இதே கிடைக்கும். இது 4 தான் மெயின். இதற்காக மிச்சம் 3 முன்னாடி விளக்குனார். இந்த பரோட்ச ஞானம் அபரோக்ஷ ஞானம்ங்கிறது எதுக்குன்னு சொன்னால், பொதுவாக நாம் புரிஞ்சுக்கிறது என்ன பரோட்ச ஞானம் அபரோக்ஷ ஞானம்ட்டே 90 சொல்ல வரைக்கும் தான் போக போகுது. அங்கே அகர்மம் கர்மம் அகர்மம்னு பார்த்துக்கிட்டே வந்து அது முடிச்சுட்டோம். நேற்று வேறு டாபிக் மாற்றியாச்சு. இது பேர் தான் அப்படி வித்தியாசம். பரோட்ச ஞானம் அபரோக்ஷ ஞானம் நம்ம வேதாந்தத்தில் வரும்போது பேரை சொல்கிறவே ஒழிய பெரிய ஒன்றும் விஷயம் இல்லை. பொதுவாக நம்ம பிரம்மன் இருக்கிறதுன்னு சொல்கிறத விட பொதுவாக எல்லா மக்களும் என்ன பண்ணுவாங்க, கடவுள் இருக்காருன்னா கடவுள் இருக்காரு முதல் நம்புப்பா அப்படிம்பாங்க. எப்படி இருக்கார் அப்படின்னா, கடவுள் உலகத்தை படைச்சார், அதை படைச்சார், இதை படைச்சார், அப்படி இருக்கார் இப்படி இருக்காருன்னு சொன்னோன்னா அவனுக்கு நம்பிக்கை வருது முதல்ல. ஆனால் கடவுள் எங்கே இருக்காரோ எது இருக்காருன்னு தெரியாது. அப்போ கடவுள் இருக்கின்றார் ஒரு நம்பிக்கையோட கடவுள் இருக்காருன்னு புரிஞ்சுக்கிறான். இதுக்கு பேர் பரோட்ச ஞானம். இங்கே கடவுளுங்க பிரம்மன் வச்சுக்கிறான், அவ்வளோதான் வித்தியாசம். பிறகு அந்த கடவுளாகவே நான் இருக்கிறேன்னு புரியும் பொழுது அது அபரோக்ஷ ஞானமாக மாறுது. இங்கே என்ன டாபிக் கொண்டு வர்றாருன்னு சொன்னால், அபரோக்ஷ ஞானம் வந்த பிறகு பரோட்ச ஞானம் போயிருமான்னா போகாது. கடவுள் இருக்கிறார்னு முதல்ல ஒருத்தன் நம்புகிறான். அந்த அவனுக்கு ஒரு அறிவு கிடைக்குது, கடவுள் இருக்காருப்பா அவர் ரொம்ப படைச்சிருக்குன்னு எல்லாம் கிடைக்குது. அந்த கடவுளாகவே நான் இருக்கிறேன்னு தெரிஞ்ச பிறகு கடவுள் இருக்கிறாருங்கிற அறிவு போயிருமா? போகாது. அதுக்கு தான் நிறைய பூர்வபக்ஷம்லாம் சொல்லி இங்கே விளக்கிட்டு வர்றார். இதில் எது பரோட்ச ஞானம் எது அபரோக்ஷ ஞானம்னு சொல்லும் பொழுது, நான் பிரம்மன் என்பதை புரிந்து கொள்ளாமல் பிரம்மன் இருக்கிறது என்று மட்டும் புரிந்து கொள்வது பரோட்ச ஞானம். அந்த பிரம்மனாகவே நான் இருக்கிறேன் என்று புரிந்து கொண்டால் அதுக்கு பேர் அபரோக்ஷ ஞானம். அப்படி அந்த
அபரோக்ஷ ஞானம் வரும் பொழுது ஏற்கனவே அடைந்த பிரம்மன் இருக்கிறது என்ற பரோட்ச ஞானம் நீக்கப்படுவது இல்லை அப்படின்னு பார்த்தோம். பிறகு அது நீக்கப்படுறது இல்லைங்கிறது மட்டும் இல்லை, இதுவரைக்கும் நம்ம வேதாந்தத்தில் எந்த சாஸ்திரத்திலையுமே பிரம்மன் இல்லைங்கிற வார்த்தை சொல்லப்படவே இல்லை. அதுக்கு ஒரு எந்த பிரமாணமும் இல்லை. ஒரு வலுவான பிரமாணம் இருக்கான்னு நாஸ்திகர்கள் சொல்லுவோம், அது வேறு விஷயம். ஒரு ஸ்ட்ராங்கான பிரமாணம் ஞானிகள் சொல்லியிருக்கிறாங்களா, இல்லை ஏதாவது ஒரு உபனிஷத் வாக்கியம் சுருதி ஸ்மிருதியில் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்காருன்னா அப்படி இல்லவே இல்லை. பரோட்ச ஞானம் என்ன பிரம்மன் இருக்கிறது என்பது. அப்போ பரோட்ச ஞானத்தை நீக்கணும்னா அபரோக்ஷ ஞானம் வந்தால் பரோட்ச ஞானம் நீங்கிரும்னா நீங்காதுன்னு சொல்லிவிட்டு எந்த பிரமாணமுமே கிடையாது, எந்த ஒரு சாஸ்திரத்துலேயுமே பிரம்மன் இல்லைங்கிற வார்த்தை வந்ததே இல்லை. அப்போ பரோட்ச ஞானம்ங்கிற ஒரு ஞானம்தான், அது ஒன்றும் பிராந்தி கிடையாது, அதுவும் ஒரு அறிவு தான் அப்படிங்கிறத நிரூபணம் பண்ணார். பிறகு இன்னொரு பூர்வபக்ஷம் வந்தது. அதாவது நேர பார்த்தாத்தான் அதை அப்போ ஒரு ஞானம்னு சொல்ல முடியும், நேர பார்க்காததெல்லாம் ஞானம்னு சொல்ல முடியாது, பரோட்ச ஞானங்க நேரம் பார்க்கலை, கண்ணு முன்னாடி பார்க்கலை அப்படின்னு ஒரு பூர்வபக்ஷம் வந்தால் சொர்க்கம் முதலியது கூட நீ ஞானம் சொல்ல முடியாது. அப்போ சாஸ்திரம் சொன்னே பொய்யாயிரும். ஏன்னா வேதத்தில் கர்மகாண்டத்தில் பூரா சொர்க்கம் நரகத்தை பற்றியெல்லாம் நிறையா பேசியிருக்கு. சொர்க்கம் இருக்குது, நரகம். அப்போ வேதம் சொன்னது என்ன ஆயிரும்? பொய்யாயிரும். அதனால் நேராக பார்த்தாத்தான் அந்த ஞானம், நேராக பார்க்கலைன்னா அது ஞானமே இல்லைன்னு சொன்னால் அதுவும் ஏற்றுக்கொள்ள முடியாது. சொர்க்கம் முதலியவையெல்லாம் கூட பொய்யாகிவிடும் சொல்லி 53வது ஸ்லோகத்தில் சொன்னார். பிறகு இன்னொரு கருத்து வந்துச்சு. இந்த அபரோக்ஷ ஞானத்தை ஒன்றை நேராக பார்க்குறதுக்கே வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது பரோட்ச ஞானம் எதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. அதாவது பரோட்சங்கிறது சும்மா பேருக்குத்தான் நான் பேர் வச்சிருக்குமே ஒழிய அது பரோட்சங்கிறது அதுவும் ஒரு ஞானம்தான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னார். பிறகு இன்னொரு கருத்து வந்துச்சு. ஒரு அம்சத்தை கிரகிக்கவில்லைன்னு சொன்னால், அதாவது ஒன்றும் முழுசாக பார்க்கணும், ஒன்றை மட்டும் பார்த்துட்டு இன்னொன்று பார்க்கல, ஒரு பகுதியை பார்க்கலைன்னு சொன்னால் அது பிராந்திக் ஞானம்னு ஒரு பூர்வபக்ஷம் சொன்னான். இவர் என்ன சொன்னார்னு சொன்னால், அதுக்கு அப்படி அந்த மாதிரி ஒன்று முழுசாக பார்த்தா தான் இது ஞானம் தெரிஞ்சுக்கிற முடியும் அப்படின்னு நீ சொன்னேன்னு சொன்னால் பானையை பற்றிய அறிவு கூட உனக்கு நீ அறிவு இல்லைன்னு சொல்லிட முடியும். ஏன்னா பானையை நீ முழுசாக என்றைக்குமே பார்க்க முடியாது. வெளியே பார்த்தா உள்ளே பார்க்க முடியாது, முன்னாடி பார்த்தா பின்னாடி பார்க்க முடியாது. எதையுமே அப்படி முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கிற வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்ங்கிறது மாதிரி சொன்னார். பிறகு பிரம்மன் ஒரு அம்சத்தை பார்த்தா இன்னொரு அம்சத்தையும் கிரகிக்க முடியும். பிரம்மன் தான் அம்சமே இல்லையே. அப்போ பிரம்மனுக்கு அம்சம் எப்படின்னு சொல்ல முடியும்னு சொல்லும்போது உண்மையிலே பிரம்மனுக்கு அம்சம் கிடையாது. ஆனால் அதில் நீக்கத்தக்க அம்சம் இருக்குது. அதன் மீது ஏற்றுவிக்கப்பட்ட சில அம்சங்கள் இருக்குது. அதை நீக்குவதற்காக சொல்லுகிறோம்னு சொல்லி சொன்னார். அது என்ன அம்சம்னு சொல்லும் பொழுது இல்லை என்று ஒரு அம்சம் அதில் ஏற்றுவிக்கப்பட்டிருக்கு. பிரம்மன் இல்லைன்னு ஒன்று சொல்கிறான், பிரம்மன் விளங்கவில்லைன்னு ஒன்று சொல்கிறான். இந்த ரெண்டு அம்சம் ஒரு அம்சத்தை பரோட்ச ஞானம் நீக்குது, இன்னொரு அம்சத்தை அபரோக்ஷ ஞானம் நீக்குது அப்படிங்கிற கருத்தை சொல்லிவிட்டு பிறகு 57 உதாரணத்தை திருப்பி ஆரம்பித்தார். அதில் 10வது மனிதன் இருக்கிறான் என்ற பரோட்ச ஞானம் பிராந்தி அல்ல. அதாவது 10வது மனிதன் இருக்கிறான்னு ஒருத்தர் சொல்கிறார், சொன்ன உடனே அவன் அதை நம்புகிறான். பிறகு அந்த ஞானம் கிடைச்ச பிறகு அது பிராந்தி ஆயிருமான்னு சொன்னால் அதெல்லாம் கிடையாது. அதுவும் அது உண்மை தான். பரோட்ச ஞானம்ங்கிறது பிராந்தி அல்ல. அதுபோல் பிரம்மன் இருக்கிறது என்றதும் அதே போல தான். அதுவும் என்றைக்குமே பிரம்மன் இருக்கிறதுன்னு தெரிஞ்சுட்டு பிறகு பிரம்மனாக நான் இருக்கிறேன்னு தெரிஞ்ச பிறகு அது பொய்யாயிராது, அதுவும் உண்மையாகத்தான் இருக்கும். இந்த 10வது மனிதன் விஷயமாக இருக்கட்டும், பிரம்ம விஷயமாக இருக்கட்டும், ரெண்டுலேயுமே இந்த கருத்து விஷயமாக இருக்கும்னு சொன்னார். 58 பார்த்தோம் எப்படி இந்த அறிவு ஏற்படுது அபரோக்ஷ ஞானம் பொழுது. முதல்ல 10வது மனிதனாக இருக்கிறாய் என்பதிலிருந்து இவனுக்கு பரோட்ச ஞானம் ஏற்படுது. முதல்ல 10வது மனிதனை காணாமல் தேடிக்கிட்டு இருக்கான். ஒருத்தர் நம்பிக்கைக்குரிய ஒருத்தர் பெரியவர் சொல்கிறாரு 10வது மனிதன் இருக்கிறான்ப்பான்னு சொல்கிறார். அப்போ அவனுக்கு அப்பா இவர் சொல்கிறது பொய்யா இருக்காது, உண்மையாகத்தான் இருக்கும், அப்போ 10வது மனிதன் எங்கேயோ இருக்கான் அப்படின்னு நினைக்கிறான். அதுலேயே அவனுக்கு ஒரு பலன் கிடைக்குது. பிறகு அதை எப்படி புரிஞ்சுக்கிறான்னு சொன்னால்
அந்த 10வது மனிதனாக நீதான்ப்பா இருக்கிறாயின்னு சொன்ன வாக்கியத்திலிருந்து, அந்த வாக்கியத்திலிருந்து அவன் விசேஷமாக அந்த 10வது மனிதன் நான் புரிஞ்சுக்கிறான். அது எப்படிங்கிற ஒரு விசாரம் இருக்குது. அது சொல்ல போகிறார், அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார். அதே மாதிரி ஆத்மாதான் பிரம்மன் என்ற வாக்கியத்திலிருந்து அயம் ஆத்மா பிரம்மன், இந்த ஆத்மாதான் பிரம்மன் என்ற வாக்கியம் இருக்குது, சுருதி வாக்கியம் இருக்குது. அந்த வாக்கியத்தில் இருந்து நீதான் 10வது மனிதனாக இருக்கிறாய் என்ற வாக்கியத்திலிருந்து பரோட்ச ஞானம் எப்படி விசேஷ ஞானமாக அபரோக்ஷ ஞானமாக மாறுகிறதோ, அதே போல் நீதான் அந்த பிரம்மனாக இருக்கிறாய், இந்த ஆத்மாதான் அந்த பிரம்மனாக இருக்கிறது என்ற உபனிஷத் பிரமாண வாக்கியத்தில் இருந்து இவனுக்கு அந்த விசேஷமான அபரோக்ஷ ஞானம் கிடைக்கிறது. அது சும்மா கிடைக்காது, தீர விசாரம் செய்தால்தான் கிடைக்கும் சொன்னார். இல்லை, நான் அந்த வாக்கியத்தை நிறையா தடவை கேட்டேன், ஒன்றும் கிடைக்கலன்னா அந்த விசாரம் சரியாக பண்ணலை, இல்லை புரிகிறதுக்கு நம்மளுக்கு சக்தி இல்லை அப்படிங்கிறது அர்த்தமே ஒழிய, அதை முழுமையாக மீதமில்லாமல் விசாரம் செய்யும் பொழுது அது கிடைக்குதுங்கிறது பார்த்தோம். அது எப்படி விசாரங்கிறத இப்போ 59வது ஸ்லோகத்திலேருந்து சொல்ல போகிறார். அதை முதல் உதாரணத்தில் சொல்லிவிட்டு இப்போ ஆரம்பிக்க போகிறார். பொதுவாக நாம் இதில் முக்கியமாக புரிஞ்சுக்கிறது, நம்ம ரொம்ப குழப்ப வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை. இதில் அப்படியே நிறையா விஷயங்களை தெளிவுபடுத்துறதுக்காக கொண்டு போகிறார். கடவுள் இருக்கிறார், பிரம்மன் இருக்குதுங்கிறது எல்லாருக்கும் நம்ம வேதாந்தத்துக்குள்ளே வந்தவங்களாம் தெரியும். இதை முதல்ல உபனிஷத் வாக்கியம் உதாரணம் சொல்ல போகிறார். நிறைய உபனிஷத் வாக்கியமெல்லாம் எப்படின்னா, கடவுள் தான் உலகத்தை படைத்தான்னு அறிமுகப்படுத்துவாங்க. இதெல்லாம் பின்னாடி வரப்போகுது. அப்போ முதல்ல ஆன்மீகத்துக்குள்ளே வர்றவனே என்ன நினைப்பான்னா, கடவுள்னு ஒருத்தர் இருக்கார், பிரம்மன் இருக்குது, பிரம்மன்றதே எல்லாம் வந்துச்சுன்னு சொல்கிறோம். இது இப்படியே கொண்டு போய் கடைசியில் அந்த பிரம்மன் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் உனக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லி அது நீதேன்னு சொல்லி நிரூபிக்கிறது தான் இந்த அபரோக்ஷ ஞானம் மாற்றுறது. இதுதான் டாப்பிக்கே. நம்ம போட்டு சும்மா எங்கேயோ சுற்றுற மாதிரி தெரியும். விஷயம் இவ்வளவு தான். இதை பல ஆங்கிளில் பல உபனிஷத் பிரமாணங்கள்லாம் சொல்லி நம்மளுடைய உண்மையான ஸ்வரூபம் ஆத்மாதான் என்பதை விளக்குவதற்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கார். நம்மளுக்கு சில நேரங்கள் அப்படி புரிஞ்ச மாதிரி இருக்கும், பிறகு சந்தேகம் வரும், பிறகு உள்ளே போனது மாதிரி இருக்கும், போகாத மாதிரி இருக்கும். இப்போ நல்லா போயிருச்சுன்னா என்ன வந்தாலும் அந்த சந்தேகம் போகாதுங்கிறத சொல்ல போகிறார். அபரோக்ஷ ஞானம் வந்துருச்சுன்னா அதை அழகாக விலைக்கு கொண்டு போகிறதுக்காக இவ்வளவு விசாரமெல்லாம் அவர் பண்ணுறார். அபரோக்ஷம் பரோட்சங்கிற வார்த்தை தானே ஒழிய நான் பிரம்மஸ்வரூபம் என்பதை புரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த விசாரமெல்லாம். அதை முதல்ல மைண்டில் வச்சுக்கிறணும். என்ன பரோட்சம் அபரோக்ஷம் பரோட்சம் அபரோக்ஷன்ட்டே போதே நினச்சிடக்கூடாது. இங்கே குருவானவர் என்ன சொல்லிட்டார், 10வது மனிதன் இருக்கிறான்னு முதல்ல சொல்லிட்டார். சொன்ன உடனே அவனுக்கு என்ன ஆகுதுன்னா, குரு வாக்கியத்தில் ஒரு நம்பிக்கை வருது. நம்பிக்கை இல்லாட்டி பரோட்ச ஞானம் கூட ஏற்படாது. அபரோக்ஷ ஞானம் ரெண்டாவது வச்சுக்கிடுவான். உனக்கு எங்கேயோ 10வது மனுஷன் இருக்கிறான்னு நம்பினாத்தே என்ன பண்ணுவான், அவனுக்கு அதில் ஒரு திருப்தி வரும். அப்போ அவர் சொன்ன பொய் இருக்காதுப்பா, அப்போ இருக்கிறான் அப்படிங்கிற அறிவே அவனுக்கு ஏற்படும். ஏன்னா காணான்னு தேடிக்கிட்டு இருக்கான். சொன்னவர் முக்கியமானவர், ஒரு பெரியவர், அனுபவசாலி. அவரே இல்லைப்பா 10வது மனுஷன் தொலைஞ்சாலும் போல் இருக்கான்னு சொன்னால், அப்போ இவன் எங்கேயோ ஆற்றுல போய் ஒதுங்கி ஓரமாக இருப்பான் போல இருக்குது அப்படின்னு இவன் நினச்சிக்கிட்டு இருக்கலாம். அதனால் இவனுக்கு அவர் மேலே நம்பிக்கை இருந்தால்தான் இந்த பரோட்ச ஞானமே வரும், இல்லாட்டி வராது. அபரோக்ஷ ஞானம் ரெண்டாவது வச்சுக்கிடுவோம். சில நேரம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலும் சரி, அந்த வார்த்தையில் நம்மளுக்கு நம்பிக்கை இருந்தால் தான் அது அறிவாக மாறும், இல்லாட்டி அறிவாக மாறாது. ரொம்ப பிஸ்னஸ் மேனில் 2 பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க, ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவர் பேசுகிறது பொய்ன்னு இவருக்கு தெரியும், இவர் பேசுகிறது பொய்ன்னு அவருக்கு தெரியும். ஆனால் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதில் ஏதாவது ஒரு சில வார்த்தை மட்டும் நம்பிக்கை வைப்பார், அதை மட்டும்தான் நம்புவார். மிச்ச வார்த்தையில் அவருக்கு அந்த வார்த்தையை வெறும் சப்தமாக தான் காதுக்குள்ளே போய், ஏன் நம்பிக்கை இல்லை. எவ்வளவு பேசினாலும் எந்த வார்த்தையில் நம்மளுக்கு நம்பிக்கை இருக்குது அதுவே நம்மளுக்கு அறிவாக மாறும், இல்லாட்டி அறிவாக மாறாது. அப்படி 10வது மனிதன் இருக்கிறான் என்று ஒரு குரு சொன்ன உடனே அதில் முதல்ல இவனுக்கு நம்பிக்கை வருது. நம்பிக்கை இல்லாட்டி அது வெறும் எண்ணமாகத்தே இருக்கும், அறிவாக மாறவே மாறாது. அந்த வார்த்தையே கேட்க மாட்டேன். எங்கேயா நான் எண்ணி பார்த்துட்டு நீ என்ன சும்மா சொல்லிக்கிட்டு இருக்க, வேலையை பார்த்துட்டு போன்றுவான். நான் 10 தடவை திருப்பி எண்ணிட்டான், 9 பேர் மாற்றி எண்ணிட்டான், 9 பேர் தான் இருக்கான், நீ எதுவும் இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணுவான், அவரை போய் சொல்லிடுவான். ஆனால் இவனுக்கு நம்பிக்கை இருக்கிறதுனால என்ன சொல்கிறான், அதை கேட்குறான் முதல்ல. அதனால் என்ன சொல்கிறாரு, நம்பிக்கை இருந்தால் தான் கேட்க முடியும். அப்போ என்ன கேட்குறான்னா, அவர் இருக்கிறான்னு சொல்லிட்டார்ல, எங்கே இருக்கான்னு கேட்கணுமா இல்லையா? அதுக்காக என்ன பண்ணுறான், முதல் வரியில் முதல் வார்த்தை
தசமக கக இதி பிரஷ்னே. 10வது மனிதன் யார் என்று கேட்கின்றான். நீ இருக்கேன்னு சொன்னீங்களே, அது எங்கே இருக்கான், அவன் யார், இங்கே 10வது மனிதன் யாராக இருக்கான் அப்படின்னு சொல்லி சிஷியன் என்ன கேட்குறான். தசமக கக இதி பிரஷ்னே, முதல் வரி முதல் வாக்கியம். 10வது மனிதன் கக யார் இதி என்று பிரஷ்னே, சிஷ்யனானவன் கேட்கின்றான். பரோட்ச ஞானம் வந்த பிறகு சிஷ்யன் இந்த கேள்வியை குருவிடம் கேட்கின்றான். அதுக்கு அவர் பதில் சொல்கிறார். அடுத்த வார்த்தை துவம் ஏவ இது நிராகிருதே, நீதான் என்று அவனுடைய கேள்வியை நீக்குகின்றார். யாருன்னு கேட்டு, அது நீதான்ப்பா. என்ன சொல்கிறாரு, அது நீதான் அப்படின்னு சொல்லி கேட்குறார். யார் என்று கேட்டதற்கு நீதான் என்று பதில் சொல்லிவிட்டார். அந்த பதில் மட்டும் அவனுக்கு போதலை. நீதான் சொல்லிட்டு அவன் என்ன பண்ணி, எங்கே நான் தான் எப்படி அப்படின்னு யோசிப்பான். அப்போ என்ன பண்ணுறார், அதுக்கு விளக்கம் சொல்லணுமா இல்லையா, விசாரம் பண்ணணும்ல. அந்த விசாரம் எப்படிங்கிறத சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, எண்ணி காட்டுறாராம். 9 பேரை முதல்ல எண்ணுறாராம் வரிசையாக. 1 2 3 9 எண்ணிட்டு 9 எண்ணியாச்சா, இந்த நீ இருக்கியா, நீ தான் இப்போ 10வது. கரெக்டாக எண்ணி பார்த்து இதை விசாரம்ங்கிறது. 9 பேர் என்ன முன்னாடி எண்ணுறாரு, இவனை விட்டுட்டு முதல்ல எண்ணுறாரு. 9 ஆச்சாப்பா, நீ 10. அவனையும் சேர்த்து 10வதாக எண்ணி காண்பிக்கின்றார். கணயித்வா ஸ்வேன சக, 2வது வரி முதல் வார்த்தை. கணயித்வா ஸ்வேன சக, தன்னையும் சேர்த்து எண்ணி காட்டி. அந்த யார் அவன் கேள்வி கேட்டானோ அவனையும் சேர்த்து எண்ணி காட்டி, நீதான் அந்த 10வது நாள் என்று இவர் அவனுக்கு புரிய வைக்கின்றார். அவனோடு சேர்த்து எண்ணி காட்டுகின்றார். ஸ்வயம் ஏவ தசமம் ஸ்மரேத்து, தன்னையே 10வது மனிதன் என்று அவன் உடனே அறிந்து கொள்கின்றான். அது வரைக்கும் அவனுக்கு புரியலை. முதல்ல 10வது மனிதன் இருக்கிறான்னு சொல்லிட்டார் முதல் ஸ்லோகத்தில். இவன் அதை நம்புகிறான். அப்போ யார் 10வது மனிதன் ஒரு கேள்வியை கேட்குறான். கேள்வியை கேட்டுன்னு பதில் என்ன சொல்கிற, முதல் வார்த்தை அது நீதான்ப்பான்னு சொல்லிட்டார். அது எப்படி நானாக இருக்க முடியும்னு சொல்லும் பொழுது 9 பேர்களை முதலில் எண்ணி பிறகு அவனையும் சேர்த்து நீதான் அந்த 10வது ஆள் எண்ணி காண்பித்து சொல்கிறார். ஆமாம் நான் தான் 10வது அப்படின்னு. அப்போ என்ன பண்ணிக்கிறான், அவனுக்கு தன்னையும் சேர்த்து தான் புரியாமல் இருந்து விட்டோம். தன்னை யாரை தேடிக்கிட்டு இருந்திருக்கான், அவனைத்தான் தேடிக்கிட்டு இருந்திருக்கான். நாமெல்லாம் யாரை தேடிக்கிட்டு இருக்கோம், கடவுளை தேடுறோம்னு சொல்லி நம்மளைத்தையும் தேடிக்கிட்டு இருக்கோம். உன்னை நீ அறிவாயாகில் உனக்கொரு கேடும் இல்லைங்கிறார் கைவிலை நவனியத்தில். உன்னை நீ அறிவாயாகில் உனக்கொரு கேடும் இல்லை, தன்னைத்தான் அறியாமாந்தர் தரணியில் ஒருவர் உண்டோம்பாவன். கேள்வி சிஷியன் கேட்பான், நீ உன்னை அறிஞ்சுக்கிட்டால் கேடு இல்லைங்க, என்னை அறியாமல் நான் இருக்க முடியுமா, நீ உன்னை யாருன்னு முதல் தெரிஞ்சுக்கிறல. தன்னைத்தான் அறியாமாந்தர் தரணியில் ஒருவர் உண்டோன்னு சிஷியன் கேள்வி எப்படிதான் பதில் போகும். அதில் இந்த கைவிலை நவனியும் பஞ்சதிசையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். தமிழ் டெக்ஸ்ட்டு. ஏன்னா இந்த பஞ்சதிசையை படித்தவரே அதை எழுதினவர். பிறகு அவன் காணாமல் போனதாக நினைத்தது தான் என்று அவன் உணர்ந்து கொள்கின்றான். இங்கே இது ஈஸி. 10வது மனிதன் விஷயத்தில் பரோட்ச ஞானத்தில் இப்போ என்ன ஆகிப்போச்சு, அபரோக்ஷ ஞானம் வந்தாச்சு. அது எப்படி அடையிறதுங்கிறது எண்ணி பார்த்து, அவனையும் சேர்த்து எண்ணி பார்த்துங்கிறது இங்கே ஒரு பிரகரணம். எப்படி அடையிறதுங்கிறதுக்கு எண்ணி பார்க்கணும். அது மாதிரி அங்கே எப்படி வரும், விசாரம் பண்ணணும். இனி அபரோக்ஷத்தை அடைஞ்ச பிறகு அவனுடைய நிலை என்ன அப்படிங்கிறத திருப்பி அபரோக்ஷ ஞானத்தை வர்ணித்து இப்போ நம்ம விஷயத்தில் எப்படி சொல்ல போகிறார், இந்த ஆத்ம விஷயத்துலேயும் சொல்ல போகிறாரு. இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்தலாம். அடுத்து எளிமையாக இருக்க ஸ்லோகமெல்லாம் உதாரணங்கள்லாம் சொல்லி கொண்டு போவார். தசமக கக இதி பிரஷ்னே. தசமகன்னா 10வது மனிதன். அந்த சிஷியனாவன் 10வது மனிதன் கக இதி யார் என்று பிரஷ்னை கேட்டதற்கு, ஏன்னா இதுக்கு முந்தின ஸ்லோகத்தில் என்ன பண்ணிட்டார், 10வது மனிதன் இருக்கிறான்னு சொல்லிட்டார். இப்போ என்ன பண்ணுறான் சிஷியன், இங்கே அவன் யார் என்று கேட்டதற்கு துவமேவ இதி நிராகிருதே, துவம் ஏவ இதி நீயே தான் என்று நிராகிருதே அந்த என்ன பண்ணுறார், அந்த கேள்வியை நீக்கி விடுகின்றார். அந்த பதில் வந்தவுடன் அந்த கேள்வி நீக்கப்படுகிறது. ஸ்வேன சக, அது எப்படி நீக்கிறான்னு சொன்னால் 2வது வரியில் கணயித்வா ஸ்வேன சக, தன்னையும் சேர்த்து கணயித்வா எண்ணி பார்த்து
ஸ்வமேவ தானேதான் தசமம் 10வது மனிதன் என்று ஸ்மரேத் உணர்கிறான் அல்லது ஞாபகப்படுத்திக் கொள்கின்றான் அல்லது அறிகின்றான். அது தானே என்பதை அவன் உணர்ந்து கொள்கின்றான். இங்கே 10வது மனிதன் விஷயத்தில் விசாரம் எப்படி நடக்குது? எண்ணி பார்த்து நடக்கிறதுன்னு சொல்லிட்டார். நீ அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லப்போகிற இதே இந்த 10வது மனிதன் விஷயத்தவே என்னன்னு தெளிவுபடுத்துகிறார். அந்த விஷயத்தில் அவனுக்கு ஏதாவது சந்தேகம் வருமானா வரவே வராதுங்கிறத தெளிவுபடுத்திட்டு அடுத்ததுலேருந்து நம்ம அந்த ஆத்ம விஷயத்துக்கு வரப்போகிறாரு. அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம். 60. தசமோ அஸ்மீதி வாக்கியோத்தாம் ந தீரஸ்ய விகன்யதே ஆதிமத்யாவசானேஷு ந நவத்வஸ்ய சம்சயः தசமோ அஸ்மீதி வாக்கியோத்தாம் ந தீரஸ்ய விகன்யதே ஆதிமத்யாவசனேஷு ந நவத்வஸ்ய சம்சயः. இங்கே என்ன விஷயம் சொல்கிறாருன்னா, இந்த 10வது மனிதன் தான் என்று இவன் அறிந்த பிறகு, அந்த விஷயத்தை இவன் உணர்ந்த பிறகு இவனுக்கு அந்த ஏற்பட்ட அறிவில் ஒருபோதும் குழப்பம் வருவதே இல்லை அப்படின்னு சொல்கிறார். வேறு தடைகள் வரலாமல் இந்த பெற்ற அறிவில் குழப்பம் ஒருபொழுதும் வராது. அதாவது ஒரு ஞானம் அபரோக்ஷ ஞானமாக மாறிவிட்டால் மீண்டும் அது பரோட்ச ஞானமாக மாறாது. அபரோக்ஷங்கள் மாறியாச்சுன்னா பிறகு என்னது, இங்கே பரோட்ச ஞானமாக மாறாது. இந்த அபரோக்ஷ ஞானத்திற்கு அப்படி ஒரு ஸ்பெஷல் தன்மை ஒன்று இருக்கிறது, ஒரு மகிமை இருக்கின்றது. ஒரு ஞானம் வந்தாச்சுன்னு சொன்னால் அது மீண்டும் கீழ்நிலைக்கு போகாது. அது உள்ளே போய் உட்காந்துக்கிட்டு எங்கேயோ ஒளிஞ்சிக்கிட்டு பயன்படாமல் வேணால் இருக்குமே ஒழிய அந்த ஞானம் ஒருபோதும் மாறாது போகாதுங்கிறார். அவனை விட்டு செல்லாது. அது எப்படிங்கிறத இங்கே சொல்ல போகிறார். குருவானவர் 9 வரை எண்ணி இவனை எண்ணி 10வதுன்னு காட்டி விட்டார். இவன் என்ன சொல்கிறான்னு சொன்னால், திருப்பி நான் எண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி எண்ணி பார்க்குறேன்னு வச்சுக்கிறோமே. இவனை எண்ணி பார்த்துட்டு என்ன பண்ணுவான்? 9 ஆமாம் நான் என்னை சேர்த்து இவன் முதல்ல எண்ணாமல் விட்டான். இப்போ இவனை எண்ணி காமிச்சவன் என்ன பண்ணுவான்? இவன் திருப்பி எண்ணி பார்த்தாலும் இவனுக்கு 10வதான்னு புரிஞ்சு போவார். சரி, இவன் மட்டும் இல்லை, நீ எண்ணி பார்ப்பான்னா அவனையும் சேர்த்து என்னென்னங்கிற ஒரு அறிவை அவர் புகட்டிட்டார். அந்த அறிவை புகட்டின பிறகு இவன் எப்படி எண்ணாலும் திருப்பி 9 பேர் தான் இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? 10வது மனுஷன் எங்கேயாவது இருக்கிறாங்கிற ஒரு அறிவு வருமா? முதல்ல 10, ஆனால் 10வது மனுஷன் இருக்கிறாங்கிற அறிவு இருக்குது. அப்பையும் இருக்குது, இப்பையும் இருக்குது. அந்த இருக்கிறான்ங்கிற அறிவு போனதில்லை. பரோட்ச ஞானத்தில் 10வது மனிதன் இருக்கிறாங்கிற அறிவு, அந்த அறிவு போகிறதில்லை. அதே நேரத்தில் அது நானாக இருக்கிறங்கிற அறிவு வந்த பிறகு திருப்பி எங்கேயே இருக்கிறங்கிற அறிவு வராது. இருக்கிறாங்கிற அறிவு இருக்குது. அந்த அறிவில் மாற்றம் என்றைக்கு திருப்பி பரோட்ச ஞானமாக மாறுமா? அது மாறவே மாறாது. அபரோக்ஷ ஞானம் அடைஞ்சு விட்டால் அது பரோட்ச ஞானமாக மாறவே மாறாது. அதாவது சில சந்தர்ப்ப சூழ்நிலையில் ஞாபகம் மறதியில் இருக்கலாமே ஒழிய, அது வெளிப்படாமல் இருக்கலாமே ஒழிய, ஆனால் உள்ளே போன அறிவு என்றைக்குமே அழியாது, மாறாது. அதை இங்கே சொல்கிறார். அதாவது தசமக அஸ்மி இதி வாக்கிய உத்தா. அதாவது வாக்கிய உத்தான்னா நீதான் 10வது மனிதனாக இருக்கிறாய் என்ற குருவின் வாக்கியத்திலிருந்து தோன்றிய. வாக்கிய உத்தான் என்ன அர்த்தம்? அந்த வாக்கியத்திலிருந்து தோன்றிய. எந்த வாக்கியத்திலிருந்து நம்ம சேர்த்துக்கிறோன்னா, நீதான் 10வது மனிதனாக இருக்கிறாய் என்ற குருவின் வாக்கியத்திலிருந்து தோன்றிய. வாக்கிய உத்தான்னா அந்த வாக்கியத்திலிருந்து தோன்றிய. தசமக அஸ்மி இதி, நான் தான் 10வது மனிதனாக இருக்கிறேன் என்ற அஸ்ய தீகி, இவனுடைய ஞானம் ந விகன்யதே, அவனை விட்டு ஒருபொழுதும் சென்று விடாதுன்றார். ஏற்கனவே அந்த ஞானம் வந்துருச்சுன்னு சொன்னார். அந்த ஞானத்தினுடைய ஸ்ட்ராங்கை பற்றி சொல்கிறார். ஒரு தடவை இந்த ஞானத்தை அடைஞ்சிட்டான்னு சொன்னால், நான் தான் 10வது மனிதன் புரிஞ்ச பிறகு அந்த ஞானம் என்னைக்காவது அவனை விட்டு போகுமா? நிச்சயம் போகாது. நம்ம யோசித்து பார்ப்போமே, போகுமா அவனை விட்டு? நம்மளை எண்ணாமல் விட்டுட்டோம், நம்மளுக்கு தெரிஞ்சு. இப்போ நம்ம முட்டாள்தனமாக இருந்துட்டோம். இப்போ
தெரிஞ்சுக்கிட்டோம், தெரிஞ்ச பிறகு திருப்பி அவனை விட்டு என்னைக்காவது போவோம், இல்லாட்டி எங்கேயாவது வேறு இடத்துல இருக்கான்னு தேடுவானா? நிச்சயம் தேட மாட்டான். அது ஒரு காலம் அந்த ஞானம் அவனை விட்டு நீங்கவே நீங்காது, பரோட்ச ஞானமாகவும் ஆகாது, எங்கேயோ இருக்கிறாங்கிற புத்தியும் வராது. அது நான் தான் என்ற எண்ணம் தான் இருக்குமே ஒழிய அந்த ஞானம் ஒரு பொழுதும் ந விகன்யதே, அவனை விட்டு சென்று விடாது, எந்த நிலையிலும் அவனை விட்டு செல்லாதுங்கிறத 2வது வரியில் சொல்கிறார். அது எப்படி சொல்கிறாருன்னு சொன்னால், ஆதி மத்திய அவசானேஷு. ஆதி மத்திய அவசானேஷுன்னா நீ எங்கிட்டிருந்து எண்ணி பார்த்தாலும் சரி, முதலேருந்து எண்ணி பார்த்தாலும் சரி, நடுவுலேருந்து எண்ணி பார்த்தாலும் சரி, கடைசியிலேருந்து எண்ணி பார்த்தாலும் சரி, எப்படி எண்ணி பார்த்தாலும் இவனை சேர்த்தானே எண்ணுவான். ஏன்னா உன்னையும் சேர்த்து எண்ண வேண்டும் என்ற அறிவை போட்டிட்டார். நீ எங்கேருந்து வேணாலும் எண்ணிக்க, எப்படி வேணாலும் எண்ணிக்க, யார் வேணாலும் எண்ணட்டும். வெளியிருந்து ஒருத்தன் வந்து எண்ணி பார்த்தாலும் 10 தான். இந்த 10 பேருக்குள்ளே யார் எண்ணி பார்த்தாலும் அவனையும் சேர்த்து எண்ணும் பொழுது 10 தான். நீ ஆதி மத்திய அவசானேசு, ஆதியில் மத்தியில் இறுதியில் எண்ணப்பட்டாலும் நீ எங்கிட்டிருந்து எண்ணி பார்த்துக்கப்பா. எப்படி எண்ணி பார்த்தாலும் உன்னைய சேர்த்து எண்ணா நீ தான் 10வது மனிதன் என்பதை நீ புரிந்து கொள்வாய். திருப்பி 9 பேர் தான் ஈக்கிற சந்தேகம் வருமா அவனுக்கு? என்னைக்காவது வருமா? வரவே வராதுங்கிறத சொல்கிறார். நவத்வஸ்ய சம்சயக பவதி, 9 பேர் தான் இருக்கின்றோம் என்ற சந்தேகமானது மீண்டும் வரவே வராதுன்றார். இந்த அபரோக்ஷ ஞானம் அடைந்தால் அது மீண்டும் போகாது அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தில் தெளிவுபடுத்துகிறார். வேறு ஒன்றும் இந்த புதுசாக அர்த்தம் இல்லை. நீ எப்படி வேணாலும் எண்ணிப்பார், ஆரம்பத்திலேருந்து என்ன, நடுவிலேருந்து என்ன, கடைசியிலேருந்து என்ன, யார் எண்ணி பார்த்தாலும் உன்னையும் சேர்த்து எண்ணும் பொழுது நாங்கள் 9 பேர் தான் இருக்கோங்கிற திருப்பி அந்த ஞானம் வருமா? வராது. 10 பேர் தான் இருக்கிற ஞானம் என்றைக்கும் ஒரு பொழுதும் உன்னை விட்டு நீங்காது. இது அப்படியே என்ன பண்ணுவான்னு அங்கே அப்ளை பண்ணுவார் எங்கள் ஆத்ம விஷயத்தில். இதில் அடைந்த ஞானம் மாறாது, இனி இதில் சந்தேகமும் வராது. அடைஞ்ச ஞானம் போகாது. அதாவது நான் 10 பேர் இருக்கிறேங்கிற ஞானம் போகாது. முதல்ல 9 பேர் தானே இருந்தோங்கிற சந்தேகமும் வராது. திருப்பி அந்த சந்தேகமும் வராது. அபரோக்ஷ ஞானம் ஏற்பட்டு விட்டால் அந்த ஞானத்தை நீக்கவும் முடியாது, அந்த ஞானத்தில் சந்தேகமும் வராது. அப்போ ஒரு வாக்கியத்திலிருந்து முதல்ல பரோட்ச ஞானமும் அதை விசாரம் செய்யும்போது அபரோக்ஷ ஞானமும் வருகிறது. அபரோக்ஷ ஞானம் வந்துவிட்டால் அது மீண்டும் போகாது, அதில் சந்தேகமும் வராது. நீ திருப்பி என்ன சொல்கிறாருன்னா, இந்த 59-60 இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு திருப்பி என்ன பண்ண போகிறார், உதாரணமெல்லாம் சொல்லி விளக்க போகிறார். அடுத்து உபனிஷத் பிரமாணமெல்லாம் சொல்லி இதெல்லாம் விளக்க போகிறார். அதாவது இந்த 59-60 10வது மனிதனை பற்றி சொல்லிட்டார். இனி என்ன சொல்ல போகிறார், இதை அப்படியே ஆத்ம விஷயத்துக்கு கொண்டு வந்து பிரம்ம விஷயத்துக்கு கொண்டு வந்துட்டு பல உபனிஷத்தில் எப்படியெல்லாம் கொண்டு வந்து எப்படி பரோட்ச ஞானத்தை முதல்ல சொல்லி பிறகு அபரோக்ஷ ஞானத்தை சொல்லப்பட்டிருக்குங்கிறத நிறைய உபனிஷத் பிரமாணங்கள்லாம் சொல்லி இதை ஒவ்வொன்றா விளக்கி கொண்டு போகிறாரு. எளிமையான சுலோகங்கள் தான், ஒவ்வொன்றா பார்த்துட்டு போயிடலாம். சுலோகம் 60 விளக்கம் பார்க்கலாம். தசமோ அஸ்மீதி வாக்கியோத்தா, வாக்கிய உத்தா, அந்த 2வது வரி வாக்கிய உத்தான்னு சொன்னால் நீதான் 10வதாக இருக்கிறாய் என்ற வாக்கியத்திலிருந்து, வாக்கியம்னா வாக்கியத்தில் இருந்துன்னு அர்த்தம். எந்த வாக்கியத்தில் இருந்து? நீதான் 10வது மனிதனாக இருக்கிறாய் என்று குரு சொன்ன வாக்கியத்திலிருந்து சேர்த்துக்கணும். வாக்கியத்திலிருந்து உத்தா தோன்றிய அல்லது ஏற்பட்ட தசமக அஸ்மி இதி, தசமக நான் தான் 10வதாக, அஸ்மி இதி இருக்கிறேன் என்ற ந தீஹி அஸ்ய, அதை பிரித்தோம்னா தீஹி அஸ்ய, அஸ்ய தீஹி இவனுடைய ஞானம், அஸ்யன்னா இவனுடைய, தீஹின்னா ஞானம். இந்த நங்கிறத விகன்யதையோட சேர்த்துக்கணும். ந விகன்யதே இவனை விட்டு சென்று விடாது. நான் தான் 10வது மனிதனாக இருக்கிறேன் என்ற இவனுடைய ஞானம் இவனை விட்டு சென்று விடாது. அடுத்த வார்த்தை அது எப்படி செல்லாதுன்னு சொல்கிறாரு. ஆதி மத்திய அவசானேஷு, முதலிலோ இடையிலோ இறுதியிலோ எண்ணப்பட்டாலும் நீ எப்படி வேணாலும் எண்ணி பார்த்துக்க, எப்படி எண்ணி பார்த்தாலும் அது என்னாக நவத்வஸ்ய 9 என்பதினுடைய ந சம்சயக, ந நவத்வஸ்ய சம்சயகன் இருக்கு. நவத்வஸ்யன்னு சொன்னால்
9 என்பதினுடைய நங்கிறத சம்சயகர் சேர்த்துக்கு. ந சம்சயகன்னா மீண்டும் சந்தேகம் ஏற்படாது. மீண்டும் 9 பேர்தேங்கிற எண்ணம் என்னைக்காவது உனக்கு வருமா? ஒரு இடம் வந்தாச்சுன்னா வருமா? வரவே வராது. நான் பிரம்மன்னு தெரிஞ்சாச்சுன்னா போகாது. அதை சொல்ல போகிறார். இதிலெல்லாம் கரெக்டாக இருக்கும் சாமி, அதில் மட்டும் அது வராது சாமி அப்படின்னு தோணும். பார்க்கலாம். விசாரணை முழுமையாக இல்லைன்னு அர்த்தம். அப்படின்னா 61 படிக்கலாம். சதே வேத்யாதி வாக்கியேன பிரம்ம சத்வம் பரோக்ஷதஹ கிரஹீத்வா தத்வமஸ்யாதி வாக்யாத் வியக்திம் சமுல்லிகேத். சதேவேத்யாதி வாக்கியேன பிரம்ம சத்வம் பரோக்ஷதஹ கிரஹீத்வா தத்வமஸ்யாதி வாக்யாத் வியக்திம் சமுல்லிகேத். 10வது மனிதன் விஷயத்தில் முதலில் பரோட்ச ஞானம் ஏற்பட்டு பிறகு அபரோக்ஷ ஞானம் ஏற்பட்டது. அங்கே மட்டும் இல்லை, எந்த உபனிஷத்தை எடுத்தாலும் முதல்ல பரோட்ச ஞானத்தை கொடுத்துத்தான் அபரோக்ஷ ஞானம் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிற விஷயத்தை இங்கே பிரமாணத்தோடு சொல்கிறார். எந்த நீங்கள் உபனிஷத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் எப்படி விளக்கம் வரும்னு சொன்னால், முதல்ல பரோட்ச ஞானத்தை பற்றி அறிவு வரும், பிறகு அபரோக்ஷ ஞானத்தை பற்றி அறிவு வரும். அபரோக்ஷ ஞானத்தை பற்றி அறிவு வந்த பிறகு அவனுக்கு சந்தேகம் வராது, மீண்டும் பரோட்ச ஞானங்கிற எண்ணம் வராது. திருப்பி படித்தாலும் முதல்லேருந்து படித்தாலும் திருப்பி அவனுக்கு அபரோக்ஷ ஞானம் தான் இருக்குங்கிறத தெளிவுபடுத்த போகிறாரு. அது உபனிஷத்தெல்லாம் இங்கே ஒரு உபனிஷத்தை சொல்கிறார். அடுத்ததில் விளக்கிட்டு பிறகு பிருகுவள்ளியில் தைத்திரிய உபனிஷத்து சொல்வார். இங்கே சாந்தோக்கிய உபனிஷத்தை எடுத்துக்கிறார். பொதுவாக வேதாந்தத்தில் நாம் சொல்கிற வார்த்தைகளை, இந்த வாக்கியம் இருக்குது பார்த்திங்களா, வேதாந்த வாக்கியம், அதில் நம்மளுக்கு அறிவை புகட்டுறதுக்கு வாக்கியங்கள் வரும். அந்த அறிவை புகட்டுகின்ற வாக்கியங்களை ரெண்டாக பிரிக்கலாம். அவாந்தர வாக்கியம், மகா வாக்கியம்னு பிரிக்கலாம் வேதாந்தத்தில். மற்ற விஷயங்கள் அப்படி இல்லை. வேதாந்த விஷயத்தில் மட்டும் அந்த அறிவை புகட்டுகின்ற வாக்கியங்களில் அவாந்தர வாக்கியம், மகா வாக்கியம்னு ரெண்டாக பிரிக்க முடியும், பிரித்து பார்ப்பாங்க. அதே சமயத்தில் வேதாந்தத்தில் இந்த சிருஷ்டி, சாதனை, பலன்கள் சொல்லுது, அதிலெல்லாம் அப்படி பிரிக்கிறது இல்லை. அதில் அந்த வார்த்தையை ரெண்டாக பிரிக்கிறது இல்லை. நம்மளுக்கு தத்துவத்தை புகட்டுற வார்த்தைகள் இருக்குது பார்த்திங்களா, இதை மட்டும் எப்படி பிரிக்கிறது, ரெண்டாக பிரிப்போம். இந்த சிருஷ்டியை பற்றி, சாதனைகளை பற்றி, பலன்களை பற்றி சொல்கிற வார்த்தைகளை அப்படி பிரிக்கிறது இல்லை. அதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த அறிவை புகட்டுவதற்கு சொல்லக்கூடிய வார்த்தைகளில் இரண்டாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று அவாந்தர வாக்கியம், இனியொன்று மகா வாக்கியம்னு சொல்லலாம். இந்த அவாந்தர வாக்கியத்தின் மூலமாக என்ன அறிவு கிடைக்கும்னா, பிரம்மன் இருக்கிறது என்ற அறிவு கிடைக்கும். அதாவது பரோட்ச ஞானம் நம்மளுக்கு கிடைக்கும். முதல்ல வேதாந்தத்தில் உபனிஷதங்களில் சில வாக்கியங்கள் சொல்லும். அதில் எப்படி சொல்லணும், பிரம்மன் நீயாக இருக்கிறாயின்னு சொல்லாது, பிரம்மன் இருக்குங்கிற விஷயத்த சொல்லி கொடுக்கும். முதல்ல கடவுள் இருக்காருப்பா, எப்படியெல்லாம் இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அது அவாந்தர வாக்கியம்னு பேர். அதனால் பிரம்மன் இருக்கிறதுங்கிற ஒரு அறிவு கிடைக்கும். அந்த அந்த வாக்கியத்துக்கு பேர் அவாந்தர வாக்கியம். பிறகு அப்படியே சொல்லி என்ன பண்ண, பிரம்மனாகவே நீ இருக்கிறாய் அப்படின்னு உபதேசம் பண்ணோம். சொல்லி கொண்டு போய் எங்கே போய் நிப்பாட்டாத, பிரம்மனாகவே நீ இருக்கிறாய் அல்லது பிரம்மனாகவே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த உபதேசத்தை அப்படியே கொண்டு போய், இந்த வாக்கியத்துக்கு பேர் மகா வாக்கியம். இந்த வாக்கியத்தினால் அபரோக்ஷ ஞானம் இவனுக்கு கிடைக்கிறது. முதல்ல சொல்கிற அவாந்தர வாக்கியத்தின் மூலமாக பரோட்ச ஞானம், பிரம்மன் இருக்கிறது என்ற அறிவு கிடைக்கிறது. இந்த வாக்கியங்களுக்கெல்லாம் பேர் அவாந்தர வாக்கியம்னு பேர். பிறகு நான் பிரம்மனாக இருக்கின்றேன், அகம் பிரம்மாசின்னு சொல்கிறோம். தத்துவமசி, நீ அதுவாக இருக்கிறாய் என்பதற்கு என்ன மகா வாக்கியம். வேதத்தில் 4 மகா வாக்கியம் சொல்லுவோம். அகம் பிரம்மாசி, தத்துவமிசி, பிரஜானம் பிரம்ம, அயமாத்மா பிரம்மன்லாம் மகா வாக்கியம். மகா வாக்கியம் பெரிய நீளமான வார்த்தைன்னு இல்லை, பெரிய கருத்தை போதிக்கிற, அதான் ஹையஸ்ட்டு கருத்து.
அதனால் அதுக்கு பேர் மகா வாக்கியம். சிலர் மகா வாக்கியம்னு பெரிய வாக்கியம்னா இங்கே யார் ஃபுல் ஸ்டாப் இல்லாமல் வாசிக்கிற வார்த்தைன்னு நினச்சிடக்கூடாது. சில வார்த்தைகள் இருக்கும், இந்த சில சினிமா பாட்டு கூட இருக்குது, மூச்சு விடாமல் படிச்சுக்கிட்டு இருப்பான் இந்த ஃபுல் ஸ்டாப் இல்லாமல். அப்படி சில பேர் எப்படி தான் பேசுவாங்க, நிப்பாட்டாமல் பேசிக்கிட்டே இருப்பான். பொதுவாக படிக்கிறது கூட பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்தில் நீங்கள் ஒரு வார்த்தைகள் கச்சுன்னு போட்டால் படிக்கிறது புரியும், அப்படியே புஷ்டலாம் போட்டால் புரியாது. இதுக்கு பேர் மகா வாக்கியம் இல்லை. சின்ன வார்த்தையாக இருக்கும், பெரிய கருத்துக்களை போகட்டும். இதெல்லாம் எதுனா நீ பிரம்மனாக இருக்கிறாய்ங்கிற வாக்கியம், நான் பிரம்மனாக இருக்கிறேங்கிற வார்த்தை, இந்த வார்த்தைகளுக்கு பேர் மகா வாக்கியம். இந்த வாக்கியம் நம்மளுக்கு என்ன அறிவை கொடுக்குது? நான் தான் அந்த பிரம்மனாக இருக்கின்றேங்கிற அறிவை கொடுக்குது. இதுக்கு பேர் மகா வாக்கியம். இதனால் என்ன ஞானம் கிடைக்கிது? அபரோக்ஷ ஞானம் கிடைக்கிறது. இதெல்லாம் இந்த உபனிஷத்தில் எப்படி இருக்குன்னு சொல்லி அதை ஓமானமாக சொல்ல போகிறார். இங்கே சாந்தோக்கிய உபனிஷத்தை எடுத்துக்கொண்டு சொல்கிறார். பிறகு அங்கே சாந்தோக்கிய உபனிஷத்தில் அவாந்தர வாக்கியம் எப்படி வருது, மகா வாக்கியம் எப்படி சொல்ல போகிறார். அதை இங்கே முதல்ல கோட் பண்ணுறார் பாருங்கள். முதல் வரி முதல் வாக்கியம், சதேவ இத்தியாதி வாக்கியேன. சதேவ இது போன்ற வாக்கியங்களில், சதேவ அப்படின்னா அதில் ஒரு வார்த்தை இருக்குது சாந்தோக்கியில், சதேவ சோமிய இதமக்ர ஆஷித்துன்னு ஆரம்பிக்கும். சாந்தோக்கிய உபனிஷத்தில் 6வது அத்தியாயம் 2வது பகுதியில் முதல் மந்திரம் படுத்தி ஆரம்பிக்கும். நம்ம இதில் பஞ்சதசியில் 2வது அத்தியாயமே இந்த மந்திர விளக்கம்தான். சதேவ சோமிய இதமக்ர ஆஷித் ஏகம் ஏவம் அத்விதீயம் பிரம்மம் சொல்லி ஆரம்பித்தோம். ஞாபகம் இருக்கா? அந்த ஒரு மந்திரத்துக்கு விளக்கம் தான் நம்ம 2வது வாக்கியத்தில் ஆரம்பித்தோம். அப்படியே அந்த உபனிஷத்தில் எப்படி ஆரம்பிக்குன்னா சதேவ சோமிய இதமக்ர ஆஷித்துன்னு ஆரம்பிக்கும். அதை இங்கே என்ன சொல்கிறாரு, சதேவ இத்தியாதி இது போன்ற, சத்தியேவன்னு ஆரம்பிச்சிருக்கு அந்த உபனிஷத்தில். இப்போ இது போன்ற வாக்கியங்களினால் அது எப்படி இருக்குன்னா, அந்த வாக்கியத்தின் அர்த்தம் என்னென்னா, இந்த சிருஷ்டி தோன்றுவதற்கு முன்பு சத்தாகவே இருந்தது. அங்கே பிரம்மன் இருந்ததுன்னு ஆரம்பிக்கிறார். பிரம்மன் எப்படி இருக்கா? சத்தாக, அது ஒரு இருப்பாக இருந்துச்சு. நீயா இருக்குன்னு சொல்லலை. உபனிஷத்தை எப்படி விளக்க ஆரம்பிக்குது? பிரம்மன் இருந்தது, இந்த சிருஷ்டி தோன்றுவதற்கு முன்பு பிரம்மன் இருந்தது, சத்தாகவே இருந்தது அப்படின்னு அங்கே ஆரம்பிக்குது. அப்போ என்ன சொல்கிறாங்க? பரோட்ச ஞானத்தை முதல்ல கொடுக்குறார் அந்த உபனிஷத் வாக்கியங்களில். பிரம்ம சத்வம், அதாவது பிரம்மத்தின் இருப்பானது, பிரம்மன் இருக்கிறது என்பதை பரோட்சத்தக கிரகித்வா, பரோட்சமாக அறிந்து கொண்டு, முதல்ல பிரம்மன் இருக்குங்கிறத பரோட்சம் அறிகிறதுக்கு அந்த உபதேசத்தை ஆரம்பிக்குது. எங்கள் சாந்தோக்கிய உபனிஷத்தில் அந்த மந்திரம், அதே அந்த பகுதியில் அதே விஷயத்தை அந்த மந்திரத்தில் அப்படியே வரும். அந்த அத்தியாயத்தில் வரும்பொழுது என்ன வரும்னா, 8வது பகுதி வரைக்கும் அப்படியே கொண்டு போவார். எப்படி பிரம்மன் இருக்கேங்கிற வார்த்தையை கொண்டு போயிட்டு 8வது பகுதியில் போய் என்ன சொல்கிறார்? தத்துவமஸ்யாதி வாக்கியாத்து, தத்துவமசி முதலிய வாக்கியங்களினால் கொண்டு போய் என்ன பண்ணு, பிரம்மன் இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லிகிட்டே போய் அந்த பிரம்மனாக நீ இருக்கிறாயின்றுவார். இந்த வாக்கியத்துக்கு பேர் மகா. அங்கே தான் அவர் தத்துவமசிங்கிற வாக்கியம் அந்த உபநிஷத்தில் வருது. தத்துவம் அசி, நீ அதுவாக இருக்கிறாய். தத்துவமசி முதலிய வாக்கியங்களின் வாயிலாக. இங்கே தத்துவமசி, பிருகதாரண்யத்தில் அகம் பிரம்மாஸ்மி, மாண்டூக்கியத்தில் அயம் ஆத்மா பிரம்ம, பிறகு ஐத்திரேய உபநிஷத்தில் பிரஜானம் பிரம்ம. 4 வேதத்தில் 4 மகா வாக்கியம் இருக்குங்க. என்ன? தத்துவமசி ஆதி, தத்துவமசியாதி வாக்கியாத்து, தத்துவமசி முதலிய வாக்கியங்களினால். முதலியன்னா எல்லா மகா வாக்கியத்தையும் சேர்த்துக்கலாம். உபநிஷத்தில் எங்கெல்லாம் மகா வாக்கியம் வருதோ அந்த மகா வாக்கியம். இப்படிப்பட்ட இந்த மகா வாக்கியங்களின் மூலமாக என்ன பண்ணுறாரு? அபரோக்ஷ ஞானத்தை கொடுக்குது அந்த உபனிஷத்து. முதலில் பிரம்மன் சத்தாக இருக்கிறதுன்னு சொல்லுது. எங்கேயோ பிரம்மன் இருக்கிறது மாதிரி சொல்லி அங்கே ஜீவனை அறிமுகப்படுத்தி, பிறகு ஜீவனை எப்படி கொண்டு வர தெரியுமாங்க? ஜீவனுக்குள் பிரம்மன் பிரவேசிக்கிறான்னு கொண்டு வருவார். அந்த பிரம்மன் எல்லாம் இப்படி சத்தாக இருந்துச்சு, அப்புறம் எல்லாத்தையும் படைச்சிட்டு என்ன பண்ணார்? அந்த பிரம்மனே நம்மளுக்குள்ளே உட்காந்துட்டாரான். சொல்லி கொண்டு நம்மளுக்குள்ளே பிரம்மன் இருக்கிறான்னு சொல்லிட்டு நீயே பிரம்மனாக இருக்கிறான்னு கொண்டு வந்துடுவார். இப்படி தான் அந்த உபனிஷத்து விளக்கம் கொண்டு போகும். அப்போ யோவேத குகாயாம் என்ற பிரவேச சுருதி இப்படி சொல்லிவிட்டு நம் மனதிற்குள் பிரம்மன் பிரவேசித்து உள்ளார்னு சொல்லி இறுதியில் அதே உபனிஷத்தில்
தத்துவமசி நீ அந்த பிரம்மனாகவே இருக்கிறாய் என்ற வாக்கியத்தின் மூலமாக, ரெண்டாவது வரி கடைசி வார்த்தை வியக்திம் சமுல்லிக்கேத்து, அதாவது பிரம்மனாக இருக்கிறேன் என்பது வியக்திம்னா விசேஷமாக அல்லது அபரோட்சமாக, சமுல்லிக்கேத்துனா தெளிவாக இருக்கின்றது. தெளிவாக தான். அங்கே பாருங்கள் 7 பகுதி வரைக்கும் சொல்லிவிட்டு போய் பிரம்மன் இருக்குங்கிறத வார்த்தையை சொல்லி அந்த பிரம்மன் ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கிறான்னு சொல்லி பிறகு அதுதான் நீன்னு சொல்லி ஒரு உபதேசத்தை ஆரம்பித்து கொண்டு போகிறார். அப்படி அப்போ உபனிஷத்தை எப்படி சொல்லுது? முதல்ல பிரம்மன் இருக்கிறான்னு உபதேசம் பண்ணிவிட்டு அந்த பிரம்மனாகவே நீ இருக்கிறான்னு சொல்லித்தான் கொண்டு போகுது அப்படிங்கிறார். இந்த பஞ்சதசியை படித்து முடித்தா எல்லா உபனிஷத்துக்கு அர்த்தம் வந்துடும். இல்லை எல்லா உபனிஷத்தையும் கொண்டு வருவார். நீங்கள் ஃபஸ்ட்டு அத்தியாயம்னு பார்த்தீங்கன்னா எத்தனை உபனிஷத்து வந்திருக்கு பார்த்தீங்களா? எவ்வளோ கொட்டேஷன். கீதையும் நிறையா சொல்லியிருப்பார். அதனால தான் பஞ்சதசியை படித்தா எல்லாத்தையும் படித்த மாதிரி ஆயிரும். பிறகு சில பேருக்கு கருத்து எப்படி இருக்குன்னா, இந்த உபனிஷத்தில் சிரவண மனன காலத்துலலாம் பரோட்ச ஞானத்தை அடைய முடியும், அபரோக்ஷ ஞானத்துக்கெல்லாம் அடைய முடியாது. அதெல்லாம் நீ கேட்டு தெரிஞ்ச பிறகு நீ தியானம் ஏதோ பண்ணி வேறு ஏதோ சாதனை பண்ணி உணர்ந்துக்கிற முடியுமே ஒழிய, இது படிக்கிறதுனாலெல்லாம் இந்த மகா வாக்கியத்தை படிக்கிறதுனாலெல்லாம் ஒன்றும் அபரோக்ஷ ஞானம் வராதுன்னு வேதாந்தத்துக்குள்ளே வந்தவங்ககிட்டே நிறையா பேருக்கு இருக்குது. படித்தா பிரம்மனான ஆയിരിக்கும் சும்மா தெரிஞ்சுக்கலாம், அதை உணர்றதுக்கு நீ தனியாக இன்னொரு சாதனை பண்ணணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் நாம் என்ன சொல்கிறோம்னா, படித்தாத்தான் இந்த அறிவு வரும். பரோட்ச ஞானமே படித்தாத்தே வரும். அப்புறம் அபரோக்ஷ ஞானமாக படித்தாத்தே வரும். பிரமாணத்தின் மூலமாகத்தான் வரும். அவாந்தர வாக்கியத்தை படிப்பதால் பரோட்ச ஞானமும், மகா வாக்கியத்தை படிப்பதால் அபரோக்ஷ ஞானம் வரும்னு சொல்லப்பட்டிருக்கு. இல்லையே, நான் நிறையா படிச்சுட்டேனே, எத்தனை தடவை இந்த மகா வாக்கியத்தை படிச்சிருக்கேன், அபரோக்ஷ ஞானமெல்லாம் வரலையேன்னு சொன்னால் மகா வாக்கியத்தில் குறையில்லை, மகா வாக்கியத்தை புரிந்து கொள்ளக்கூடிய மனதில் குறை இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு விசாரம் தேவை இருக்குன்னு அர்த்தம். சரியாக புரியலைன்னா கவலைப்பட வேணாம். அதுக்காக நம்மளுக்கு குற்ற உணர்வு வர வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம என்ன பண்ணேன், புரிகிறது வரைக்கும் அதை படிச்சுத்தான் புரிஞ்சுக்கிற முடியுமே ஒழிய வாக்கியத்தில் குறையில்லை, புரிந்து கொள்ளக்கூடிய மனதில் குறை இருக்குது. தகுதி இல்லாமல் மகா வாக்கியத்தை படித்தால் பரோட்ச ஞானம் கூட வராது. சூப்பராக தகுதி இல்லாதவர்கிட்ட போய் கடவுள் இருக்கான்னு சொன்னால் கூட நம்புவானா? பரோட்ச ஞானம் கூட அவனுக்கு வராது. பிறகு எப்படி அபரோக்ஷ விபரீத ஞானம்தான் வருது. அதெல்லாம் நீ விரிவாக விளக்க போகிறார். இதில் பின்னாடி என்ன சொல்லுவார், இந்த வித்யாரணி உதாரணம், இந்த இந்திரன் விரோச்சனன் கதையெல்லாம் சொல்ல போகிறார். அவர் உபதேசம் பண்ணி இந்திரன் ஒரே வாக்கியத்தை உபதேசம் பண்ணுவார். ஒருத்தன் கரெக்டாக புரிஞ்சுக்கணும், ஒரு தப்பாக புரிஞ்சுக்கலாம். அப்போ ஒருத்தனுக்கு தகுதி இருக்குது, ஒருத்தனுக்கு தகுதி இல்லை. நம்மளுக்கு மகா வாக்கியத்தில் அந்த ஞானம் வரலைன்னா அந்த மகா வாக்கியத்துக்கு அந்த சக்தி இல்லைன்னு அர்த்தம் இல்லை, புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு சக்தி இல்லைன்னு அர்த்தம். வேறு ஒன்றும் இல்லை. ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு கிளாஸில் 40 பேர் படிக்கிறான். வாத்தியார் அவனுக்கு தனியாக இவனுக்கு தனியாக இவனுக்கு தனியாக சொல்லித்தராரு, தனித்தனியாக சொல்லித்தராரா? எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி 40 பேர் 40 ரேங்க் எடுக்கிறான். ஒரே மாதிரி மார்க் கூட 2-3 பேர் வாங்குறான், இல்லாட்டி வாங்குறதே இல்லை. ஒருத்தர் 100னா ஒருத்தர் 99, ஒருத்தர் 88, ஒருத்தர் 85. ஒரே மாதிரி தானே டீச்சிங் இருக்குது. டீச்சிங் ஒரே டீச்சிங் தான். அப்போ புரிஞ்சுக்கிற மனசில் வேறுபாடு இருக்கா இல்லையா? அது மாதிரி நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய மனதில், விசாரம் செய்யும் மனதில் குறை இருக்கலாம். அப்போ என்ன பண்ணணும், மீண்டும் மீண்டும் தகுதிப்படுத்தி கொண்டு அந்த விசாரத்தை தொடங்க வேண்டுமே ஒழிய நம்மளுக்கு இதில் குற்ற உணர்வு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சில பேருக்கு ஆரம்பத்தில் வந்திருக்கலாம், கொஞ்சம் புரியாமல் இருக்கலாம். ஆனால் கேட்க கேட்க மீண்டும் மீண்டும் அதை பண்ணும் பொழுதே புரியும். நான் இந்த வேதாந்தத்துக்கு நுழைஞ்ச உடனே சொல்லியிருக்கேன் உங்கள் நிறையா தடவை, ஆத்மாவை பற்றி பேசினா தூங்கிடுவேன். 26-27 வயசில் வந்துட்டேன். கிளாஸ் கேட்க போவேன், கீதை கிளாஸ் எல்லாம். மற்றதெல்லாம் புரியும். ஆத்மான்னு சொன்னதுக்கு சாமிகிட்ட சொன்னேன், சாமி நீ உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டே நீங்கள் பேசுகிறீங்களான்னு கேட்டுவிட்டேன் அவர்கிட்ட. ஏன்னா எனக்கு ஒன்றும் புரியலை. அவரோட நான் புரியாமல் பேசுகிறேன் நினைக்கிறீங்களா அப்படின்னாரு என்னை பார்த்து. ஒரு கேட்டுக்கிட்டே இருங்க, புரியும்னார். புரியுதுங்களே? அதனால் புரிஞ்சால் நல்லது, புரியாட்டாலும் கொஞ்சம் நல்லது தான். கொஞ்சம் நிறையா தடவை கேட்போம். கேட்க கேட்க
அது புரியுமே ஒழிய மகா வாக்கியத்தில் குறையில்லை. கேட்கக்கூடிய மனதில் பக்குவம் இன்னும் வர வேண்டியிருக்கு. விசாரம் செய்யக்கூடிய கூர்மை இன்னும் கொஞ்சம் வரணும்னு அர்த்தம். அதனால் இந்த பிறகு இந்த ஞானம் தியானமெல்லாம் எதுக்குன்னு சொன்னால், இந்த பெற்ற ஞானத்துக்கு விபரீத பாவனை தடையாக இருக்குது. ஞானம் இப்போ மாறாது, நான் பிரம்மனாக இருக்கின்ற அறிவு மாறாது. அதுக்கு விபரீத பாவனைகள் எத்தனையோ ஜென்மாந்தரங்களில் இந்த உடம்பு தான் நான் சொல்லி வாசனை ஊறி போச்சு. அது மீண்டும் மீண்டும் தடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த அறிவு உள்ளே இருக்கும். இருந்தாலும் அதுக்கு நிதித்தியாசனங்கிற சாதனை பண்ணணும். ஆனால் அது வரைக்கும் நிதித்தியாசனம் சாதனை பண்ணுற வரைக்கும் இந்த ஞானம் கேட்டுத்தான் தெரிஞ்சுக்கிற முடியும். மகா வாக்கியத்தை விசாரம் பண்ணித்தான் தெரிஞ்சுக்கிற முடியும். அதாவது ஒரு உபனிஷத்தில் சொல்லியிருந்தால் கூட சந்தேகம் வரலாம். இவர் எல்லாத்தையும் சொல்ல போகிறார், எல்லா உபநிஷத்தும் இப்படித்தான் சொல்லியிருக்குன்னு சொல்ல போகிறார். வரிசையாக வளைச்சி கொண்டு போக போகிறார். ஏன்னா நான் சொல்லலை, இந்த எல்லா உபனிஷத்து இப்படித்தான் சொல்லியிருக்குன்னு சொல்லி அடுத்த உபனிஷத்து சொல்ல போகிறார். இன்னொரு மந்திரம் சொல்லுவார், பிறகு ஒரு இப்படி உபநிஷதங்கள் பல உபநிஷதங்களை சொல்லி இப்படித்தான் விளக்கி இருக்குது. நான் திருப்பி மீண்டும் சொல்கிறது அதுதான். நேற்று கூட கீதையில் கூட சொன்னேன், கிருஷ்ணர் ஞானத்தினால தான் மோட்சம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஞானம், இந்த அபரோக்ஷ ஞானம் வந்தால் தான் மோட்சம் கிடைக்கும். இது கேட்டுத்தான் வர முடியும். இந்த மகா வாக்கியத்தை விசாரம் பண்ணால் தான் வர முடியும். சும்மா நம்ம தியானம் பண்ணால் தியானமெல்லாம் பக்குவத்தை கொடுக்கும். அதனால தான் பகவான் கீதையில் அர்ஜுனனுக்கு போர்க்களத்தில் உட்காந்துட்டு உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவர் கடவுள் தானே, தலையில் கையை வச்சு ஞானம் சொல்லிட்டு போயிட வேண்டியானு. சர்வசக்தி உள்ளவர் தானே அர்ஜுனா, உனக்கு எல்லா ஞானம் கிடைக்க பெறுவாயாக அப்படின்னு தலையில் ஒரு கையை வச்சுட்டு போ, எந்திரிச்சு போ அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. அவன் கேள்வி கேட்குறான், பதில் சொல்லிக்கிட்டே இருக்கார். அது மாதிரி விசாரத்தினால்தான் இந்த ஞானம் வரும் அப்படிங்கிறார். மகா வாக்கியத்தை விசாரம் செய்ய வேண்டும். அதனால் இங்கே சொல்கிற வாக்கிய சதேவ சௌமிய இதமக்ர ஆஷீத், அது அவாந்தர வாக்கியம். இந்த முதல் வாக்கியம் என்ன வாக்கியம்? அவாந்தர வாக்கியம். இது அப்படியே சொல்லிக்கிட்டே கொண்டு போய் கடைசியில் எங்கே கொண்டு போய் நிப்பாட்டுறார்? தத்துவமசி என்ற மகா வாக்கியம், நீ அந்த பிரம்மனாக இருக்கின்றாய் என்ற மகா வாக்கியத்தில் இப்படித்தான் உபதேசங்கள் இந்த உபனிஷதெல்லாம் செய்கிறதுன்னு சொல்லி இந்த அத்தியாயத்தில் இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்காரு. ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம். சதேவ, சத்தாகவே இருந்தது. இங்கே சதேவன் ஒரு வாக்கியம் மட்டும் சொல்லிட்டார். சதேவ சௌமிய இதமக்கர் ஆசித்துங்கிற வாக்கியம், அதில் சதேவனை சத்தாகவே இருந்ததுன்னு சொல்லி அந்த உபநிஷத்தில் சொல்லியிருக்கு. இத்தியாதின்ட்டார், என்ற இது போன்ற வாக்கியேன வாக்கியங்களினால், சத்தாகவே அந்த பிரம்மன் இருந்தது என்ற இது போன்ற இந்த உபனிஷத் வாக்கியங்களினால் பிரம்ம சத்துவம் பரோட்சதக, பிரம்மத்தின் சத்துவம் இருப்பின் தன்மை, பிரம்மன் இருக்கிறது என்ற தன்மையானது பரோட்சதக பரோட்சமாக, ரெண்டாவது வரி முதல் வார்த்தை கிரகித்வா அறிந்து கொண்டு. இந்த மாதிரி அவாந்தர வாக்கியத்தை உபனிஷத்தெல்லாம் சொல்லியிருக்கு. இந்த வாக்கியத்தை கிடைச்சோன்னு உனக்கு பரோட்ச ஞானம் கிடைக்கிறது. பிரம்மன் என்ற ஒன்று இருக்கிறது என்ற தன்மையை அவன் புரிந்து கொண்டு அதுக்கடுத்து சொல்கிறார். பிறகு அவனுக்கு எப்படி எந்த இதில் அபரோக்ஷ ஞானம் கிடைக்கிது? அடுத்த வார்த்தை தத்துவமஸ்யாச்சி, தத்துவமசி முதலியன்டர். தத்துவமசிங்கிறது இந்த உபனிஷத்தில், வேறு உபனிஷதங்களில் எத்தனையோ மகா வாக்கியங்கள் முதல் 4 குறிப்பாக வச்சுருக்கான். இப்போ நிறையா மகா வாக்கியம் இருக்குது. ஆனால் நாம் எடுத்துக்கிட்டது தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி, பிரஜானம் பிரம்ம, அயமாத்மா பிரம்ம. இங்கே தத்துவமசி முதலிய வாக்கியாத், வாக்கியத்திலிருந்து வியக்திம் விசேஷமாக அல்லது அபரோக்ஷமாக சமுல்லிகேத்து தெளிவாக ஆகின்றது. இந்த ஞானம் எப்படி? அபரோக்ஷமாக விசேஷமாக நீ பிரம்மனாக இருக்கிறாய் என்ற ஞானம் தெளிவாகின்றது. உபனிஷத்தே அப்படித்தான் இப்போ சொல்லுது. முதல்ல பரோட்ச ஞானத்தை கொடுத்து பிற அபரோக்ஷ ஞானத்தை கொடுக்குது. 10வது மனிதன் விஷயத்துலேயும் அப்படித்தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறார். 62 படிக்கலாம். ஆதிமத்யாவசானேஷு ஸ்வஸ்ய பிரம்மத்வதீரியம் நைவ வியபிச்சரே தஸ்மாத் அபரோக்ஷ்யம் பிரதிஷ்டிதம்
ஆதிமத்யாவசானேஷு ஸ்வஸ்ய பிரம்மத்வதீரியம் நைவ வியபிசரேத் தஸ்மாத் அபரோக்ஷ்யம் பிரதிஷ்டிதம். அடுத்து வர சொல்ல எளிமையாக இருக்கும், ஆனால் கருத்துக்கள் சில முக்கியமான கருத்துக்களை சொல்லி அப்படியே வர்றாரு. நம்மளுக்கு இப்படித்தான் ஞானம் கிடைக்கணுங்கிறதுல நம்பிக்கை வரணுங்கிறதுக்காக உபனிஷத் பிரமாணங்களை சொல்லிட்டு வர்றார். எதுக்கு இதெல்லாம் சொல்கிறாருன்னா, இப்படித்தான் அறிவு ஒருவனுக்கு கிடைக்கும், இதன் மூலமாக தான் ஒருவன் ஞானத்தை அடைய முடியுங்கிறதுக்காக வேதத்தில் உபனிஷதங்கள் எல்லாம் இப்படி சொல்லியிருக்கு. அதை வச்சு நானும் உங்களுக்கு இப்படி விளக்கி சொல்கிறேங்கிறதுக்காக சொல்கிறாருங்க. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இப்போ இந்த உபனிஷத் பிரமாணத்தை சொல்லிட்டார் அபரோக்ஷ ஞானம். அங்கே உதாரணத்தில் சொல்லி 10வது மனிதன் உதாரணத்தில் அபரோக்ஷ ஞானம் வந்தால் மீண்டும் போகாதுன்னார். இங்கே இந்த ஒரு உபனிஷத் பிரமாணத்தை சொல்லி இதன் மூலமாக அபரோக்ஷ ஞானம் இப்படித்தான் வரும்னு சொல்லிட்டார். அப்படி வந்தால் அதுவும் போகாதுங்கிறத இங்கே உறுதி பண்ணிவிட்டு அப்புறம் அடுத்து பெருவெள்ளியில் தைத்திரிய உபனிஷத் பிரமாணத்தை அடுத்த சொல்லத்தில் சொல்ல போகிறாரு. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, 10வது மனிதன் உதாரணத்தில் நான் தான் 10வது மனிதன் என்ற அபரோக்ஷ ஞானம் வந்துவிட்டால் அவன் முதல்லேருந்து என்னாலும் சரி எப்படி என்னாலும் அந்த ஞானம் போகாது, சந்தேகம் வராதுன்னார். அதவே இங்கே பிரம்ம ஞானத்திலே சொல்கிறார். இங்கே சொல்கிறார், இங்கே அங்கே முதல்ல என்னாலும் இடையில என்னாலும் கடைசியில்னு வராதுன்னு சொன்னார். அது மாதிரி இங்கே சொல்கிறார் பாருங்கள். ஆதி மத்திய அவசானேஷு, ஆரம்பத்தில் இடையில் முடிவில். அதாவது ஒருத்தன் அபரோக்ஷ ஞானத்தை அடைஞ்ச பிறகு நீ உபனிஷத்துக்குள்ளே போய் திருப்பி முதல்லேருந்து படித்தாலும் சரி, இடையிலேருந்து படித்தாலும் சரி, கடைசியிலேருந்து படித்தாலும் சரி, அந்த பெற்ற ஞானம் பெற்ற ஞானம் தான். நீ தான் பிரம்மன் சொன்ன பிறகு திருப்பி உபனிஷத்தை படிக்கிறான். அப்புறம் இடையில ஒரு வார்த்தை வருது, பிரம்மன் சத்தாகவே இருந்தது அப்படிங்கிறதுனால நான் பிரம்மனாக இருக்கிறது போயிருமா? திருப்பி முதல்லேருந்து படிக்கிறான்னு வச்சுக்கிறோமே. இல்லை வேற ஒரு உபனிஷத்தை படிக்கிறான், அங்கேயும் இதே மாதிரி ஆரம்பிக்கும். இப்போ அந்த சாந்தோக்கியம் படித்து முடித்தான், அப்புறம் தைத்திரியத்துக்கு போகிறான், அங்கேயும் பிறகு வெளியில் அப்படி தான் ஆரம்பிப்பார் அங்கே. அப்போ அதனால் இவனுக்கு இந்த ஞானம் என்னாகும், இப்படித்தான் அந்த ட்ரெடிஷ்னல் இப்படித்தான் புரிஞ்சுக்கிடுவானே ஒழிய நான் பிரம்மனாக இங்கே இருக்கிறேன்ற அறிவை நீ திருப்பி ஆரம்பத்திலேருந்து படித்தாலும் சரி, இடையிலேருந்து படித்தாலும் சரி, முதலிருந்து படித்தாலும் சரி, வேறு எங்கே போய் திருப்பி எந்த சாதனைகளை சொன்னாலும் சரி, இந்த சாதனை சொல்லித்தான் ஞானத்துக்கு வரணும்னு சொன்னாலும் சரி, எப்படி சொன்னாலும் நீ பெற்ற ஞானம் ஒரு பொழுதும் போகாது, அது பரோட்ச ஞானமாக மாறாதுங்கிறதுக்காக சொல்கிறார். ஆதி மத்திய அவசானேஷு, அங்கேயும் இதே வார்த்தையை பயன்படுத்தினார் 10வது மனிதன் உதாரணத்தில். அதாவது ஞானத்தை அடைந்த பிறகு அவன் மீண்டும் உபனிஷத்தில் எந்த வாக்கியத்தை படித்தாலும், ஆரம்பத்திலேருந்து படித்தாலும் இடையிலேருந்து படித்தாலும் கடைசியிலேருந்து படித்தாலும் சரி, அவன் அடைந்த ஞானம் போகாது. ஏன்னா ஒரு உபனிஷத்தை படிச்சுட்டு அடுத்த உபனிஷத்தை படித்தா அந்த ஞான நிஷ்டைக்கு பயன்படுமே ஒழிய திருப்பி பரோட்ச ஞானம் வந்ததே அவனுக்கு அபரோட்ச ஞானம் வரும்னு எல்லாம் இல்லை. திருப்பி என்ன பண்ணுவான், ஞான நிஷ்டை இப்படித்தான் இருக்குது, முதல்ல இப்படித்தான் இருந்தது, பிறகு இது இப்படி புரிஞ்சுக்கிட்டோம் சொல்லி அவனுக்கு அந்த அறிவு இருக்குமே ஒழிய அது மாறவே மாறாது. அவன் நான் பிரம்மனாக இருக்கிறேன் என்ற அறிவை பெற்ற பிறகு ஒரு பிரம்மன் ஒன்று இருக்குது அப்படின்னு படித்தாலும் என்ன நினைப்பான், அப்போ இனி எங்கே இருக்கு போல இருக்குது, நான் இனிமேல் பிரம்மனை புரிஞ்சுக்கணும், புதுசாக புரிஞ்சுக்கணும் நினைப்பானா? இருக்காது, தேவையே இல்லை அவனுக்கு. அதை படிப்பான், அதுக்காக அவனுக்கு பெற்ற ஞானம் போகாது, அது பெற்றது தான். அந்த ஞானத்தை மாற்றிக்கொள்ள மாட்டான். ஏன்னா ஒரு உபனிஷத்தை படித்து அடுத்த உபனிஷத்தை படிக்கும்போது இங்கே முதல்ல எப்படி இல்லை வருது, நான் பிரம்மன் புரிஞ்சுக்கிட்டேனே, இந்த உபநிஷத்தில் ஆரம்பத்தில் இப்படி சொல்லுதேன்னா பின்னாடி வரும். அதில் இவன் பெற்ற ஞானம் தானே ஒழிய, அதனால் திருப்பி ஆரம்பத்திலேருந்து படித்தாலும் முதலிருந்து படித்தாலும் நான் பிரம்மன் என்ற அறிவு வந்துவிட்டால் அது ஒரு நாளும் அபரோக்ஷமாக இருக்குமே ஒழிய பரோட்சமாக மாறாது. அவன் எந்த வாக்கியத்தை படித்தாலும் சரி, எங்கே இருந்து படித்தாலும் சரி. இன்னொன்று சொல்கிறாங்க, விவகாரத்தை ஆரம்பிக்கும் போதோ மத்தியில் இருக்கும்போதோ முடிவில் இருக்கும்போதோ அது ஞானம் வந்தாச்சுன்னு சொன்னால் திருப்பி நீ என்ன பண்ணாலும் என்ன விவகாரம் பண்ணாலும் சரி, ஒரு விவகாரத்தை புதுசாக ஆரம்பித்தாலும் சரி, இடையில ஆரம்பித்தாலும் சரி, இல்லை முடிக்கும் போது ஆரம்பிச்சேன்னா எங்கே இருந்தாலும் இந்த ஞானம் தான் அப்படிங்கிறார். அதை சொல்கிறார் முதல்வர் 2வது வாக்கியம்.
ஸ்வஸ்ய பிரம்மத்வதீஹி இயம், ஒருவனுக்கு நான் இந்த பிரம்மன் என்ற அறிவானது, ஸ்வஸ்ய அவனுக்கு, பிரம்மத்வதீஹி அதாவது இந்த பிரம்மன்தான் என்ற அறிவானது, இயம் இந்த அறிவானது, நைவ வியபிச்சரேத், நைவ வியபிச்சரேத்னா கண்டிப்பாக மாறாது, மாறவே மாறாதுன்ட்டார். இந்த தத்துவ ஞானம் வந்தாச்சுன்னு சொன்னால் அவனுக்கு மாறாது. வாத்தியார் வாய்ப்பாடு சொல்லித்தராரு. முதல்ல மனப்பாடம் பண்ணுவான். மனப்பாடம் பண்ண பிறகு ஓரஞ்சா 5 ஈரஞ்சா 10 அப்படின்னு சொன்ன பிறகு 1 இது 5 இன்னொரு 5 சேர்த்தா 10 ஆகும் அப்படின்னு ஒரு பொருளெல்லாம் காட்டி விலைக்கு புரிய வச்சுட்டாரு. அவனுக்கு ஜென்மத்திலே அந்த அறிவு போகுமா? எதாவது மாறுமா? அது புரிய வச்ச பிறகு மாறுமா? அது எப்படி சொன்ன? கால்குலேட்டர் தப்பாக காமிச்ச கால்குலேட்டர் தப்புன்னு சொல்லுவான். கால்குலேட்டர் மிஸ்டேக் இருக்குப்பா, மிஷினில் மிஸ்டேக் இருக்குதுன்னு சொல்லுவான். அப்படி தானே சொல்லுவான். என் அறிவு பொய்ன்னு சொல்லுவானா? நம்மளே சொல்லுவோம்மா. வாய்ப்பாடு படிச்சிருக்கான், 5 25 வாய்ப்பாடு படித்தாச்சு, 5 × 5ன்னு சொல்லி கால்குலேட்டர் தட்டுறீங்க, அது 30ன்னு காமிக்குது. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அதுதான் தப்புன்னு சொல்லுவீங்க. ஏன்னா அந்த பெற்ற அறிவு ஸ்ட்ராங் ஆகி போச்சு. அது மாதிரி அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மன் என்ற அபரோட்ச ஞானம் வந்துவிட்டால் அவன் இந்த உபனிஷத்தில் முதலிருந்து படித்தாலும் சரி, 2வது படித்தாலும் சரி, கடைசியிலேருந்து படித்தாலும் சரி, எங்கே இருந்து படித்தாலும், திருப்பி ஆரம்ப நூல்களை படித்தாலும் கூட இந்த அறிவு அவனுக்கு தெளிவார். வாத்திய ஒருத்தர் பாடம் நடத்துகிறார். எல்லாம் படித்து முடித்தாச்சு, 10th வரைக்கும் படிச்சுட்டு காலேஜெல்லாம் டாக்டர், இப்போ வாத்தியாரே எடுத்துக்கிட்டோமே, காலேஜில் ப்ரொஃபஸர் இருக்கார், எல்லாம் படித்து பிஹெச்லாம் பண்ணி முடிச்சுட்டு திருப்பி ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு பாடம் நடத்துகிறாரு. அவர் ஆரம்பத்திலலாம் நடத்துவார், அதுக்காக கடைசியில் அடித்ததுக்கு மாறி போயிடுமா அவருக்கு? அந்த அறிவு இருக்கும். இது இப்படி தான் போகணும்னு ஆரம்பிப்பார் ஒழிய, முதல்ல அதுக்கு அந்த கடைசியாக பெற்ற அறிவு போயிடுமா அவருக்கு? போகாது. அதனால் இந்த அறிவு பெற்று விட்டால் இதே இந்த ஞானத்தினுடைய மகிமைங்கிறார். இந்த ஞானத்தினுடைய மகிமை என்னென்னா தெளிவாக புரிஞ்சாச்சுன்னா விபரீத பாவனை தடையாக இருக்குது. அது நிதித்தியாசனம் பண்ணோன்னா அதுக்கு மீண்டும் மீண்டும் கேட்கும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகும். ஆனால் இந்த அறிவு அதே அறிவு தான் அப்படிங்கிறார். அதாவது ஒருவன் இந்த ஞானத்தை அடைந்தவன் அவாந்தர வாக்கியத்தை உபனிஷத்தில் மீண்டும் படித்தாலும் கூட மகா வாக்கியத்தினுடைய அறிவு அவனுக்கு மாறவே மாறாதுங்கிறார். வேறொரு உபனிஷத்தில் போய் அவாந்தர வாக்கியத்தை படித்தாலும் இதே உபனிஷத்தில் அடுத்த பகுதியில் போய் இன்னொரு அவாந்தர வாக்கியம், ஒரு ஃபஸ்ட் போர்ஷன் இருக்கும், செகண்ட் போர்ஷன் இருக்கும், தேர்ட் போர்ஷன் இருக்கும், அதுலேயும் போய் இந்த அவாந்தர வாக்கியம் வந்தாலும் கூட முதல் போர்ஷனில் படித்த மகா வாக்கிய அறிவு போயிருமான்னா மகா வாக்கிய அறிவு ஒரு நாளும் போகாது, தலைகீழாக மாறாது. தஸ்மாத் ஆகவே அபரோக்ஷியம் பிரதிஷ்டிதம், அபரோக்ஷ ஞானமானது நிலைத்து நிற்கிறது. இந்த ஞானம் நமக்குள் போய்விட்டால் அது அப்படியே நிலைத்து நின்றுவிடும். உபனிஷத்துக்குள்ளே பல கதைகள் வரும், கருத்துக்கள் வரும், சாதனைகள் வரும், மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்கும். என்ன படித்தாலும் கூட படிப்பமே ஒழிய மீண்டும் விபரீத ஞானமோ பரோட்ச ஞானமோ அவனுக்கு வராது. அந்த ஆத்மாதான் பிரம்மனாக இருக்கிறது, அது நான் தான் பிரம்மனாக இருக்கின்றேன், நானே அந்த ஆத்மஸ்வரூபம் பிரம்மசோகம் என்ற அறிவு வந்துவிட்டால் மீண்டும் அது போகவே போகாது. இந்த ஞானம் வர்றதில் தான் பிரச்சனை, வந்துட்டால் அது போகாதுங்கிறார். பொதுவாக ஞானம் வந்துட்டுன்னு சொன்னால் சில நேரம் நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுங்களா? ஞானம் வந்துருச்சு அப்படின்னு ஆரம்பிப்போம். ஞானம் வந்திருக்கு ஆனாலும் அப்படி ஒரு ஆரம்பித்தோம்னு என்ன அர்த்தம்? இன்னும் கொஞ்சம் சரியா இல்லைன்னு அர்த்தம். அது முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அனுபவம் வரலையெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அனுபவங்கிறதுல இதில் இல்லை, புரிஞ்சுக்கிறது தான். இன்னும் கொஞ்சம் ஒரு லேசாக ஒரு திகட்டல் இருக்குது, அது சரியாகும்னு அர்த்தமே ஒழிய இந்த வாசனைகள்லாம் தடையாக இருக்குன்னு சொல்லலாமே ஒழிய ஞானம் வந்தால் அது தெளிவாக நான் பிரம்மன்கிறது தான். அடுத்து தைத்திரிய வல்லிய உபனிஷத் பிரமாணமாக சொல்ல போகிறாரு. இந்த சொல்லத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம் இதோட ஒரு 5 நிமிஷம். அடுத்ததில் தைத்திரிய உபனிஷத் மந்திரம். இப்போ ஒவ்வொரு மந்திரமாக சொல்லி அங்கே ஆரம்பத்தில் எப்படி சொல்லியிருக்கு, பின்னாடி எப்படி சொல்லியிருக்கு சொல்லும் பொழுது நம்மளுக்கு ஒரு தெளிவு வந்துடுது. இதில் ஆதி மத்திய அவசானேஷு, ஆரம்பத்திலும் இடையிலும் முடிவிலும், ஸ்வஸ்ய தன்னுடைய, அதாவது தான் தான்,
பிரம்மத்வ பிரம்மனாக இருக்கும் தன்மையை பற்றிய தீகி இயம் இயம் தீகி இந்த ஞானமானது தீகி இயம் தீகின்னா ஞானம், இயம்னா இந்த ஞானமானது நைவ வியபிச்சரேத்து கண்டிப்பாக மாறவே மாறாது. அதாவது நீ ஆரம்பத்திலேருந்து படித்தாலும் இடையிலேருந்து படித்தாலும் கடைசியிலேருந்து படித்தாலும் கூட இந்த ஞானம் வந்துட்டால் இது மாறவே மாறாது. தஸ்மாத் ஆகவே அபரோக்ஷியம் அபரோக்ஷ ஞானமானது இந்த அபரோக்ஷத்தன்மையானது பிரதிஷ்டிதம் நிலைத்து நிற்கிறது. அதாவது அபரோக்ஷ ஞானத்தை அடைஞ்சு விட்டால் அது நான் எப்பயுமே இருக்கும், அது மாறாதுங்கிறார். மீண்டும் பரோட்ச ஞானத்தை பற்றி படித்தாலும் சரி, பல கதைகளை பற்றி படித்தாலும் சரி, சாதனை பற்றி படித்தாலும் சரி, அந்த ஞானம் உள்ளே இருக்குமே ஒழிய அந்த ஞானம் ஒரு காலத்துலேயும் நம்ம விட்டு போகாது அப்படின்னு சொல்லி இங்கே நிலைநிறுத்துகிறார். அடுத்து தைத்திரிய உபனிஷத் பிரமாணத்தை அடுத்ததில் சொல்ல போகிறாரு. அதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சியதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.